ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா நானோ வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இருந்த மாடலை விட இது லேட்டஸ்ட் மாடலில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ரீலான்ச்சுங்கிறத விட இது ஒரு புது வண்டின்னு சொல்லலாம். பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பெட்ரோல் வேரியண்ட் மற்றும் இவி வேரியண்ட் ரெண்டுமே வர்றதா சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் இன்றைக்குள்ள ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே நவீன ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட முக்கியமான விஷயம்னா ரேஞ்ச் இவியை பொறுத்தவரையில் 300 கிலோமீட்டர் பர் சார்ஜ் போகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல விலையும் கம்மியாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிக்கு சரியான போட்டியாக தான் இருக்கும். சார்ஜிங் டைமுமே ரொம்ப குறவாக தான் இருக்குது. 2.5 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் சர்க்கியூட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீடு 85 பர் கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. இவியை பொறுத்தவரை பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை 100 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டு. அப்புறம் பார்த்தோம்னா மற்றபடி விஷயங்களில் இன்டீரியர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. முக்கியமாக மற்ற டேஷ்போர்ட்ஸ் மாதிரியே இதுலேயும் பக்காவாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் வந்துடுது. ஸோ வண்டியில் ஒரு கம்ஃபர்ட் ஸோனுக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. முக்கியமாக வண்டி கம்ஃபர்டபுள் சீட்டிங் இருக்குது. சீட் எல்லாமே நல்ல குஷனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லை, லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்றைக்கி இருக்க இவி மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை 27 kWh இருக்குது. ஸோ அதனால நல்ல ரேஞ்சு போகிற மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைனுமே இருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு மேலே போகும்னு சொல்லாங்க. இது குறுகிய ரோடுகளுக்கு, சிட்டி யூஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் வண்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான ரோடுகளுக்கு ஏற்ற மாதிரி டெரைன்ஸையும் தாங்க மாதிரி தான் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் எல்லாம் இருக்குது. லோ ரன்னிங் காஸ்ட்டு, மெயின்டென் காஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப குறவாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியோட டிசைன்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது. சேஃப்டின்னு பார்த்தோன்னா 5 ஸ்டார் ரேட்டிங், குளோபல் என்கேப் நாம்ஸு படி தான் வரப்போகுது வண்டி. வண்டியோட விஷயம் பெட்ரோல் வண்டின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதில் 710 சிசி என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி ஒரு பவர்ஃபுல் ஆல்ட்ரோ 800 அந்த மாதிரி வண்டிகளுக்கு ஈடு கொடுக்க மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நல்ல ஒரு மைலேஜும் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 சிலிண்டர் MPF5 என்ஜின் தான். முக்கியமாக வண்டியோட டிசைன்லாம் பக்காவாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஹார்ஸ் பவரும் நல்லா இருக்குது. அதுக்கேற்ற டார்க்குமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் நல்ல டார்க்கை பொறுத்தவரையில் 80 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா பேட்ஜிங் எல்லாமே நேனோ ஸ்டைலு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரியர் வியூவும் நல்லா இருக்குது. மற்ற நம்பர் பிளேட் எல்லாமே ஸ்டைலிஷாக கீழே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் டிரான்ஸ்மிஷன் சொன்னால் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸும் இருக்குது. இவி கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் தான். மேனுவல் கியர் ஷிஃப்ட்டும் இருக்குது. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரையில் 22 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ்னு சொல்லும்போது 27 கிலோமீட்டர் பர் லிட்டர் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட மைலேஜ், அதோட ப்ரைஸ், மற்ற பில்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும்போது இந்த வண்டி நம்பர் 1 இடத்த பிடிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, சேஃப்டி டியூவல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி சேஃப்டியை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லுவாங்க. ஏபிஎஸ், இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா வண்டியிலையும் இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி டச் ஸ்க்ரீன், இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சொல்லப்போனால் வண்டியோட ஸ்டைல், டிசைன், கம்ஃபர்ட்டு எல்லாமே பக்கா இருக்குது. ப்ரைஸ், இவின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெர்மனண்ட் மேக்னட் சிங்க்ரோனைஸ்டு மோட்டார் அந்த மாதிரி ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அதில் 40 ஹார்ஸ் பவர் வருது. ஸோ இந்த மோட்டார் நல்ல பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே நேரம் டார்க்குமே நல்லா கொடுக்குது. டார்க்கை பொறுத்தவரை 100 நியூட்டன் மீட்டரில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டைலிஷான வீல்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் வருது. அந்த வீல்ஸுக்கு வீல் கேப் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி தான். முக்கியமாக அது மட்டும் இல்லை, வண்டி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. வழக்கமாக இருக்கக்கூடிய சின்ன கார்களை போல் இல்லாமல் பக்காவான ஒரு வண்டியாக இருக்குது. இது ஒரு டாய் காரை போல் இல்லாமல் பக்காவான டிசைன் பண்ணியிருக்காங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடு 6 செகண்ட்லேயே ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வண்டின்னு சொல்லுவாங்க. சூட்டபுள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லுவோம். முக்கியமாக வண்டி சேஃப்டி இருக்குது. எல்லா வகையிலையும் இது ஒரு சூட்டபுளாக தான் இருக்குது. முக்கியமாக காம்படிட்டர்னு பார்த்தா இது எம்ஜி காமெட் இவி இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு வண்டி. அதுதான் எம்ஜி காமெட்டுக்கு சரியான போட்டியாக தான் இது அமைய போகுது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி ஏற்கனவே இருந்த நேமில் இருக்குமா இல்லை வேறு நேமில் வரப்போதா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா நேனோங்கிறது ஒரு மார்க்கிங்காக சொல்லியிருக்காங்க. மாடர்ன் லக்ஸுரி டிசைன் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டியில் மற்ற எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. மாடிஃபை அது மாதிரி இல்லாமல் ஒரு புதுவிதமான லுக்லேயே கொண்டு வந்துட்டாங்க. வாரண்டி பார்த்தோம்னா 5 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்காங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் வெஹிக்கிளுக்கு வாரண்டி கொடுக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ப்ரைஸுமே கம்மியான ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டை பொறுத்தவரை 4.25 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இவியுமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.